தமிழ் துறை பேராசிரியர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை வணக்கம். 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாணவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தும் விதமாக 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்க்குலர் விட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று. அதன்படி பெயர் கொடுத்த மாணவர்களின் அடிப்படையில் ஓவிய போட்டிக்கும் பேச்சு போட்டிக்கும் மட்டும்தான் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். காலையிலே ஓவிய போட்டி நடைபெற்று அதற்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சு போட்டியில் ஒரு சில மாணவர்கள் தான் பெயர் கொடுத்திருக்காங்க. அவங்க இப்போ முன்னாடி பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 79வது சுதந்திர தினம். நீங்க சுதந்திர தினம்னா வருஷத்துல 2 தடவை கொடி நட்டுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம சிஓ சார் பேசினார், அந்த படத்தை காமிச்சு அதுலேருந்து அவருடைய கருத்துக்களை அவர் சொல்றாரு. அப்போ மாணவர்கள் உடனே கூப்பிட்டு ஒரு தலைப்பை கொடுத்தாலோ ஒரு காட்சியை கொடுத்தாலோ அதை பற்றி உடனே நீ பேசணும் அப்படின்னா அது ஒரு நாள்ல வந்துடாது. கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான். அப்ப பயணங்கள் தோறும் பாடங்கள் அப்படிங்கிற மாதிரி புற செய்திகளை நீ வாங்கி உள்வாங்கி உள்ள போட்டுட்டே இருந்தா உனக்கு அந்த ஆட்சி தன்னால வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த சுதந்திர தினத்தை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கோணத்துல இப்ப கொடி நாட்டும் போது அந்த கொடியில் என்ன கட்டியிருப்பாங்க? மடிச்சு உள்ள என்ன வச்சிருப்பாங்க? பூக்கள். அந்த மேகம் போன பிறகு அதை அவுத்து விடுவாங்க. அந்த பூவெல்லாம் அங்க இருந்து அழகா கொட்டும். இப்ப என்னுடைய பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இறந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கானவர். அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா திருப்பூர் குமாரன் போன்ற ஒரு சிலர் தான். அந்த திருப்பூர் குமாரன் கொடிகாத்த குமாரன் சொல்லுவீங்க. 14 வயதுல அவர் இறக்கும் போது அவர் மனைவிக்கு 14 வயது. அப்பெல்லாம் இளமையிலே திருமணம் செஞ்சிருவாங்க. 14 வயதுல ராமாயி என்ற அவருடைய மனைவி விதவையாகிறார். விதவைன்னா அது பிறகு உங்களுக்கு தெரியும், தலையில பூ வச்சுக்க முடியாது. இது மாதிரி எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டனர், எத்தனை பேர் குண்டுக்கு அடிபட்டு இறந்தனர். அப்ப அவருடைய மனைவிகள் எல்லாம் அதற்கு பிறகு பூ தலையிலே வைக்க முடியாது. அப்படி சுதந்திர தினத்தின் போது அங்கிருந்து பூ விழுகிறது பார்க்கும்போது என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். இது போன்று எத்தனை விதவைகளை ஆகிய எத்தனை பெண்களின் தலையிலிருந்து கீழே விழுந்த பூக்கள் இவை என்பதுதான் அதனுடைய பொருளாக என் மனதில் தோன்றுகிறது. சாதாரணமா அந்த வரலாறு எடுத்து பார்த்தா நொந்து போயிடும். அந்த அளவுக்கு தேசத்துக்காக ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம். சுதந்திரம் புரியாது. சின்ன உதாரணம் சொல்றேன். அப்ப கொடியில் விழக்கூடிய பூக்கள் அனைத்து பல பெண்களின் தலையிலிருந்து ஒதிர்ந்த பூக்களாக நினைத்தால் ஒரு தேசம் பற்று வரும். அது மட்டும் இல்ல, அதை ஏற்றக்கூடிய கொடி இருக்கு இல்லையா, கயிறு, அது பலரின் தாலி கயிறால் உருவாக்கப்பட்டது. பலரின் தாலி கயிறால் உருவாக்கப்பட்டது. நீங்க ஏதோ சாதாரணமா அதை நினைச்சு பார்க்காதீங்க. ஒரு வீரமங்கை வேலுநாச்சியார்னு சொல்லுவீங்க.
பிரிட்டிஷ்காரன் பீரங்கிகள் தயாரிச்சு ஒரு பெரிய குடோன்ல வச்சிருக்கிறான். அதுல எடுத்து எடுத்து அரிச்சுட்டே இருக்கான். அந்த வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு குயிலி என்ற ஒரு பெண் கூட இருக்கிறாங்க. இந்த இதுல இந்த பீரங்கி எடுத்து தானே அரைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருங்க நான் சொல்லிட்டு உடம்பு கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு உடம்புல தீய வச்சுட்டு போய் அந்த குடோன்ல போய் அப்படியே விழுவுறாங்க. அப்படியே தீப்பற்றி எரிஞ்சு அந்த குடோனை காலி ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த வீரமங்கையே வேலுநாச்சியாரை ஜெயிக்கிறாங்க. வாவு சிதம்பரனார் படிப்பதற்காக தனியாக கல்லூரியை அவங்க அப்பா உருவாக்கினாரு. அதை விட்டுட்டு கடைசியில் அவர் எப்படி செத்தாருன்னு தெரியும். செங்கிலுக்கு அவ்வளவு பெரிய பணக்கார். 32 அறைகள் கொண்ட வீடு காந்தி வீடு. அதை விட்டுட்டு மதுரைக்கு முதல் வரும்போது தான் உடம்புல சட்டை கூட போடல. ஏன்னா மக்கள் இவ்வளவு பரிதாபமா இருக்காங்க, ஏழ்மையா இருக்காங்க. சட்டையை கைட்டு பயணம் செஞ்சு தென்னாப்பிரிக்காவில் கருப்பு நிறத்திற்காக போராடியை விட்டுட்டு இங்கே வந்தாரு. அப்படி எல்லாம் உழைத்ததுனால்தான் எல்லா பணத்திலையும் யாரோட பணம் இருக்குது? காந்தியோட பணம் இருக்குது. ஆனால் அவர் இறக்கும் போது அவரிடம் பணம் இல்லை. ஒரு பணக்காரனாக 32 அறைகளையும் கொண்ட வீடுகளுடைய ஒரு காந்தி தேசத்திற்காக அடிமைப்பட்டு கிடந்த நமக்காக போராடி எல்லாத்தையும் இழந்து அவர் இறக்கும் போது அவரிடம் பணம் இல்லை. அவர் பிள்ளைகள் திண்டாடினார்கள். ஆனால் அவருடைய படத்தை எல்லா படத்திலையும் நீங்க போட்டு வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம வரலாறுகளை சொல்லிட்டே போகலாம். அப்ப நீங்க செய்யக்கூடிய தேசபக்தி என்ன? நீங்க சுதந்திரத்துக்கு போராடுங்க நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன தேசபக்தி? இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனா ஒரு நாடு நல்ல நாடா இருக்கணும். நல்ல நாடா இருக்கணும்னாக்க படிச்சவன் வரணும்னு சொல்லிட்டு கல்வியை அதிகப்படுத்தினாங்க. அப்ப கல்வி வளர்ந்ததுக்கு படிச்சவன் அதிகம்னு சொல்லியிருக்கோம். கொலை குற்றம் குறைஞ்சிருக்கா? பொய் குற்றவாளி குறைஞ்சிருக்கா? பிராடுத்தனம் குறைஞ்சிருக்கா? ஏதாவது குறைஞ்சிருக்கு? போற்று குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க. அப்ப என்ன சுதந்திர இந்தியா? இல்ல லஞ்சம் வாங்கக்கூடிய கையூட்டல் குறைஞ்சிருக்கா? ஏதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆனா எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது. அப்ப எதுக்காக நம்ம படிக்கணும்? எதுக்காக இந்த சிஸ்டம்? அப்ப இது யாருடைய மனதில் உதிக்கணும்? உங்க மாதிரி இளைஞர்கள் ஒரு வைராகியம் எடுத்துக்கணும். நான் நேர்மையாக இருப்பேன், நாணயமாக இருப்பேன், உண்மை பேசுவேன், உழைப்பேன், அறிவை வளர்த்துக் கொள்வேன், திறமையை வளர்த்துக் கொள்வேன், எனக்கும் நன்மை செய்வேன், வீட்டுக்கு நன்மை செய்வேன், சொசைட்டி நன்மை செய்வேன். சொல்லி வர்றதே கிடையாது. நான் வச்சுக்கேன் பணம் வரணும். எவ்வளவு பெரிய நெகட்டிவ் பீப்புள் தன்னை சுற்றி இருந்தாலும் அவங்களை பாசிட்டிவா மாற்றுவேன், திறமையை வளர்த்துக்குவேன். அப்படின்னு செஞ்சேன்னா அதுதான் நீ நாட்டுக்கு செய்யக்கூடிய உண்மையான தேசபக்தி. நீ ஒன்று மறுபடியும் சுதந்திரத்தை வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு அம்மா அப்பா கடந்து வந்த பாதையை சொன்னாவே உனக்கு போர் அடிக்கும். நான் சொல்லுவது மரத்தை பார்த்தா உனக்கு பார்க்கறதுதான் அந்த இலையும் காயும் கனியும் அது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அதுதான் தளதளன்னு இருக்குது. பட் என்னுடைய பார்வையை நீங்க அழகா இவங்களுடைய ஆடிட்டோரியத்துல சொபிஸ்டிகேட்டடா காணிக்கையில அருமையா உட்கார்ந்துருக்கேன்னா உங்களுடைய பெற்றோர் எத்தனை பேர் இந்த வெயில வயல்களில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. இந்த மரத்துல மேலே இருக்கக்கூடிய இலைத்தலைகள் வளர்றதுக்கு காரணம் வேர்கள் பூமிக்கு அடியில் இருக்குது. அது கஷ்டப்பட்டு பூமிக்கு அடியில் இருந்து அங்கங்க உரங்களை உறிஞ்சி சத்தை உறிஞ்சி அது கொடுக்கறதுனாலதான் அந்த மரம் அப்படி செழித்து இருக்குது. அது வெளியே தெரியுதா? வெளியே தெரியாது பார்வைக்கு. உன்னுடைய பெற்றோர்கள் அப்படிதான், வேர்கள் வெளியே தெரிவதில்லை. அதுபோல்தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு, உன்னுடைய செழிப்புக்கு, உன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்பவர்களும் வெளியே தெரிய மாட்டார்கள். அவர்கள் அசிங்கமாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா வயல்களில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை உங்களுடைய பெற்றோரை நினைச்சேன்னாவே உங்களுடைய வாழ்க்கை வேறும். இந்த மாதிரி ஒரு மாணவன் எதை எடுத்தாலும் அதில் உள்ள உன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய பண்புள்ளவனாக வளர்ந்தால் வருங்காலத்தில் நீ தகுதி படைத்தவனாக, தனித்திறமை உள்ளவனாக, எல்லாராலும் விரும்பப்படுவனாக இருப்பாய்.
சும்மா பார்த்துட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு கூட ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒன்று என்னால சொல்ல முடியும். இவ்வளோ ஒரு கட்டடத்தை ஒரே நேரத்தில் எல்லா சென்டரும் அள்ளி வச்சுட்டாங்களா? சொல்லுங்க. இந்த கட்டடத்தில் உள்ள செங்கலை ஒரே நேரம் அள்ளி வச்சாங்களா? இல்ல 2 கல்லா எடுத்து வச்சாங்களா? 5 கல்லா எடுத்து வச்சாங்களா? எத்தனை கல்லா வச்சிருக்க முடியும்? ஒவ்வொரு கல்லா தான் வச்சிருக்க முடியும். சரியா? அப்போ ஒவ்வொரு கல்லா வச்சாதான் இவ்வளவு பெரிய கட்டடங்கள் உருவாகி இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனா நீ என்ன நினைக்கிறீங்க இளைஞர்கள்? இப்பவே எல்லாம் நினைச்சிடணும், எந்த உழைப்பும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தேன்னா உன்னால எதையும் சாதிக்க முடியாது. அதனால நீ எதை பார்த்தாலும் அதுலேருந்து உன்னுடைய கருத்து என்னவாக இருக்கணுங்கிற சிந்தனையிலே வாழ்ந்து பாரு. இந்த மாதிரி போட்டிகள்லாம் உங்களுக்கு நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும். முன்னே உங்களுக்கு இனாகரேஷன் சொல்லியிருக்கேன். பள்ளி வாழ்க்கை என்பது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறது தான் நேரம் தெரியா இருக்கும், டியூஷன் போகிறது தெரியா இருக்கும், டெஸ்ட் தெரியா இருக்கும். அங்கே யாரும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்க்கை சொல்லிக் கொடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பணம் சம்பாதிக்கிறது எப்படி யாரும் சொல்லிக் கொடுத்துக்க மாட்டாங்க. படி படி படி. பட் கல்லூரி வாழ்க்கை தான் உடைய திறமையை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையை பிடிப்பாக வாழ்வதற்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை எவ்வாறு பெற வேண்டும். நேற்று கூட நியூ ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். நான் வேணா உங்க குரூப்ல நான் பேசுறதை எடுத்து போட்டு பார்க்குறேன். போட நீங்க பாருங்க. நைட்டே பார்த்து எனக்கு புரியாதுன்னா பாய்ஸ் குரூப் நான் போட இந்த வீடியோவை போடுறேன். நான் நியூ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் நேற்று நடத்தணும். உன்னிடம் இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு, உன்னிடம் இருக்கக்கூடிய சிறிய மூலதனத்தை வைத்துக் கொண்டு, அல்லது உன்னிடம் உள்ள அறிவும் மற்றொரு மூலதனத்தை வைத்துக் கொண்டு நாம் எவ்வாறு சிறிதாக தொழில் தொடங்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான வருமானம், தனக்கு தேவையான வருமானத்தை முதலில் தொடங்க வேண்டும். அதுக்கு பிறகு உன்னுடைய புதிய யுக்திகளை கையாண்டு அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னோவேஷனை கிரியேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் உலகளாவிய அளவுக்கு போக முடியும் என்பதுதான் அந்த ப்ரோக்ராம் நோக்கம். நான் அந்த பேசுறது கூட எடுத்து போறேன். ஒன்றுட்டு அது மாதிரி இருக்கு திறமைகள். நீ பயப்படுற, நம்ம பேசினா தப்பா போயிடுமோ, நம்ம இதை செஞ்சா தப்பா, பயத்தினால ஏதாவது நடக்குதுன்னு சொல்லு. தப்பு தான் நடக்கும், தவறு தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் உடைய பேர்ல சர்டிபிகேட் இருக்கு. அதுக்காக நான் பயப்பட மாட்டேன்ட்டு போற பஸ்ல காலேஜிட்டாங்க. சார் வந்து எதுக்கு பயப்பட வேண்டாம். பிரச்சனைகள், தவறுகள் முன்னால் வந்தால் பயப்படு. ஆனா நேர்மையாக சரியாக செய்யக்கூடியதுக்கும் பயப்படாது. இந்த மாதிரி சில பிரின்சிபிள கையை வச்சுட்டு கையில எடுத்துட்டு வாழ்ந்தேனாலே அதுதான் உண்மையான தேசபக்தி. அதுக்கு தான் இந்த விழாக்கள். இது ஏதோ சும்மா நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் சொல்லிட்டு கொடி நாட்டிட்டு விளையாடிட்டு போறதுக்காக அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த அளவுக்கு இந்த நாடு நலம் பெறுவதற்கு தனக்குத்தானே சில திட்டங்களை தீட்டி உன்னையும் வளப்படுத்தி நாட்டை வளப்படுத்துவதற்கு நீ செய்த அதுதான் உண்மையான தேசபக்தி. நன்றி, வணக்கம்.